காரணமே என்னன்னு கேட்டால், எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். எதற்கு இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசை? அங்கே சொல்ற முகத்தை பார்க்கணுமே செய்யா ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ அந்த தெய்வ முகத்தை பார்க்கணும். ஆகினால்தான் இன்றைக்கு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆமாம், பாஸ்டிங்கு, ஜெபம், சபை, ஊழியம், வேத வாசிப்பு, வேத தியானங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை போய் பார்க்கறதுக்காக தான். இப்போ அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்கு நமக்குள்ள சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஆதாரமாக ஒரு வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மார்க்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் அதில் இருக்க 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே மகதலேனாள் மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தரிசனமாகிறார். இந்த மகதலேனாள் மரியாள் அப்படி ஒன்று அவங்க ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை, அந்த பைபிளில் பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை. ஆனால் பேதுரு கூடவே இருந்தான். ஆனால் முதல் முறையாக பேதுருக்கு தரிசனமாகலை. இப்போ சொல்கிற வாழ்விலும் சாவிலும் நான் உங்களை பிரியாத இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு நல்ல பூஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் அவங்களுக்கு தரிசனம் ஆகலை பேதுருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் மார்பில் சாய்ந்து கொண்டே இருந்தான். அந்த யோவானுக்கும் தரிசனமாகலை. நிறைய சீஷர்கள்லாம் இருந்தாங்க. 500 சீஷர்கள் இருந்தார்கள். 120 பேர் அபிஷேகம் பெற்றவர்கள் இருந்தார்கள். 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்பினார். 12 பேர் கூடவே இருந்தாங்க. 12 பேரில் 3 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஒருத்தன் மார்பிலே சாங்கியிருந்தான். இவங்களுக்கெல்லாம் தரிசனமாகலை. பெத்த தாய் மரியாள் என்கிறதான கன்னி மரியாள் அவங்களுக்கு தரிசனமாகலை. இந்த மகதலேனாள் மரியாளுக்கு மாத்திர தரிசனம் முதலிலே தரிசனமானார். அப்போ முதல்ல தெய்வம் நம்மளை பார்க்கணும்னா நமக்குள்ளே சில தகுதிகள் வேண்டும். அவங்கள தான் தெய்வம் பார்க்க முடியும். எல்லாரையும் தெய்வம் பார்த்துட மாட்டார். அப்போ தெய்வம் யாரை பார்க்குறாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த தகுதி உள்ள ஆட்களை தேவன் சந்திக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மகதலேனாள் மரியாள் யார் இது தெரியாமல் மகதலேனாள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் பேர் வைக்கிறாங்க. இது ஊர். அன்றைக்கு மரியாள் என்று சொல்கிறதக்க 2-3 பேர் இருந்தாங்க. எங்கள் ஊரில் பார்த்தா எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா என் பேரில் 2 பேர் இருந்தாங்க. என் பேரில் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் வந்து என் பேர் வந்து தாடி செந்தில் அப்படின்வாங்க. இன்னொருத்தனை வேறு மாதிரி கூப்பிடுவாங்க. அப்போது செட்டில் அப்போ யாருன்னு தெரியும். அவன் பேரும் எஸ். அவங்க அப்பா பேரும் சீனிவாசன். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன். ஒரே செட்டில் இருக்கோம். அப்போ அவன் பேர் வித்தியாசம் இருக்கலாம். அப்போ பேர் வைக்கும் போது கூட அதை சேர்த்துக்கினாங்க. அப்போது இந்த தாடி வந்ததுக்கு அதுதான் சரித்திரம், வேறு ஒன்றெல்லாம் இல்லை. அப்போது மகதலேனாள் என்பது ஊர். அன்றைக்கி 3 மரியாள் இருந்தாங்க. இப்போ பேருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சு மகதலேனாள் மரியாள் அப்படி வச்சிடுறாங்க. தெரியாமல் வச்சிடறாங்க. கண் மறைக்கப்பட்டிருக்கிறது தெரியாமல் வச்சிடுறாங்க, அவ்வளோதான். அப்போது இது ஒரு ஊர். அப்போது இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் அவளுக்கு தான் முதல் முறையில் தரிசனமாகிறார். லூக்கா புஸ்தகத்தில் இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லப்படுது. ஏன் இவளுக்கு மாத்திர தரிசனமானார் அப்படின்னு சொல்லி. லூக்கா புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும். அப்போ இவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். அப்போ நீங்கள் பைபிள் வாசிக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் வந்து சோன் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நமக்குள்ள ஒருவேளை நான் ஆடலிய பாஸ்டர் சொல்லலாம், ஆடுற பிசாசை விரட்டிடலாம். ஆடாத பிசாசு உள்ள இருக்கும். ஆடுற பிசாசை விரட்டிடலாம். அது ஆடாத பிசாசு கூடவே இருந்து குடும்பத்தையும் ஆட்டிடும். இருக்கீங்களா? எனக்குள்ள பிசாசெல்லாம் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆடுச்சுன்னா கை தட்டுறதை விட்டுரும், பாடுறதை விட்டுரும், உட்காந்து அந்த பிசாசு ஓடுறதையே பார்க்குறா. அது சுற்றுது, அது சுற்றி
அந்த சுத்துது நம்பிடலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சுத்துற பிசாசை நம்பிடலாம். சுத்தாத பிசாசு உள்ள இருக்கு, அதுதான் உன் குடும்பத்தை சுத்துன்னு சுத்துது. இருக்கீங்களா? ஆவிகள் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட ஆவி இருக்கு. வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை கூட, ஆகினால்தான் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை கூட நம்ம மேல பட்டுச்சுன்னா காது வழியா பிசாசு உள்ள போயிடும். பார்க்கும் போது நம் பார்க்கிற பார்வையில ஆவிகள் வெளிப்படும். ட்ரெஸ்ல ஆவி வெளிப்படும். ஆகையினால்தான் எலியா மேலிருந்து சால்வை போட்டாரு. எலிசாக்கு சால்வை கிடைச்சது, அதுல ஒரு ஆவி இருந்துச்சு. அல்லேலூயா. நல்லா கண்ணுக்கெல்லாம் மையிட்டு நல்ல, இது ஒரு ஆவி, இது ஒரு ஆவி தன்னை அழகா காட்டுறது. கண்ணுக்கெல்லாம் நல்லா மையிட்டு அப்படியே அப்படியே சுறுசுறுலா அப்படியே இழுத்து விட்டு அப்படியே, அது ஒரு வசீகர ஆவி. அது பேர் என்ன தெரியுமா? வசீகர ஆவி. மற்றவங்களை கவர் பண்ணும் அந்த ஆவி. அதனால ஆவிகள் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட ஆவி இருக்குது. கன நித்திரையின் ஆவி இருக்குது, தூக்கத்தின் ஆவி இருக்குது, மயக்கத்தின் ஆவி இருக்கு, சுத்துகிற ஆவி இருக்கு, வஞ்சிக்கிற ஆவி இருக்கு, ஏமாற்றுகிற ஆவி இருக்கு, குறி சொல்லுகிற ஆவி இருக்குது, பொய் சொல்லுகிற ஆவி இருக்கு. அப்போ இப்படி ஆவிகள் பல விதங்களில் இருக்கு. இப்போ நான் அதை பற்றி பேசலை. ஆவிகள் எடுத்தா அது பாட்டுக்கு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்களோ அதே போல இவனுக்கு பல சக்திகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அப்போ இதுல ஒருவேளை சுத்துறத ஓட்டி விட்டுடலாம், சுத்தாம உள்ள அப்படியே ஸ்டபனா நிற்க சில ஆவிகள், சில வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், அசுத்தத்தின் ஆவிகள், களவின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஏமாத்துகிற ஆவிகள் உள்ளவே இருக்காது, வெளியே போகவே போகாது. அப்போ வெளியே போகாத பட்சத்தில் கர்த்தர் நம்மை சந்திக்கவே முடியாது, நம்மளை தொடவே முடியாது. அப்போ நம்மளை தொடணும், நம்ம தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்துக்கும் எனக்கும் தொடர்பு வேணும் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவிகள் துரத்தப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவிகள் துரத்தப்படணும். மார்க்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம். மார்க்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனம். 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். இப்போ நான் இப்போ 7 பிசாசு மாத்திரம் தான் பேசுறேன். ஏகப்பட்ட பிசாசு இருக்கு, இப்போ அதை பற்றிலாம் பேசுறதுக்கெல்லாம் இல்லை டைமு. 7 பிசாசு மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அந்த 7 பிசாசின் ஆவிகள் எனக்குள்ள இருக்கா பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன இவன் ஊழியம் கூட செய்யலாம், நீ பைபிள் எடுத்து இப்போ இயேசுவை கூட பிரசிக்கலாம். ஆனால் உள்ள ஒரு ஆவி இருந்துச்சு வச்சுக்கோங்க. அங்கே அங்கே யூதாஸ் அவனுக்குள்ள ஆவி இருந்தது, அவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது. ஆனால் ஊழியம் செய்திருந்தான். ஆண்டவர் அங்கே பேதுருவை போய் பார்த்து என்ன சொன்னாரு? அப்பால போ. ஆவி இருந்தது, தெரியல. 18 வருஷமாய் கூனியா இருந்தவளை ஆண்டவர் அவளுக்குள்ள இருந்த ஒரு ஆவியை துரத்துகிறார். அப்ப ஆவி எனக்குள்ள இருக்கு, ஆவி இருக்கு. அந்த ஆவி போகணும். அதற்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும், நான் என்ன பண்ணணும்? ஒருவேளை ஆவி காட்டி கொடுத்துட்டா இன்றைக்கு உட்கார்ந்து ஒருவேளை இரவு நேரத்தில் ஆண்டவரே இந்த ஆவி என்ன வஞ்சிக்குது, இந்த ஆவி என்ன இப்படியெல்லாம் பண்ணுது ஆண்டவரே, அதை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்டு நம்மை சரிப்படுத்தி கொள்ளலாம். காரணம், நாளைக்கு கர்த்தர் நம்மை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் நம்மை பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயங்கள். சரி, நான் முன்னுரைகளை அதிகமாக எடுக்காமல் 7 பாயிண்ட்டாக இருக்கிறதுனால சுருக்கமாக எல்லாத்தையும் சுருக்கி ஒருவேளை நாளைக்கு பேசலாம் தான் சொல்லி நினச்சேன். இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால இன்றைக்கி பேசினா அது நல்லா இருக்குமே, புரோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எடுக்கிறேன். சுருக்கமாய் ஒரு 7 காரியங்களை சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி. நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்மிடத்தில் ஒரு ஆவி துரத்தப்படணும்னா அந்த 7 ஆவியில் ஒரு ஆவி ஆதியாகமம் புஸ்தகம் அதில் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனம். ம் 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 இந்த ஆவி, முதல் ஆவி தந்திரம் பண்ணுகிற ஆவி.
தந்திரமா பேசுகிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி இருக்கா? நீ யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் அந்த ஆவி அது. நீங்கள் நினைக்கிறான் திறமை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், பத்தியா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அந்த ஆவியில் ஒரு ஆவி தான் ஏமாத்துகிற. நீ பாஸ்டரை ஏமாற்றலாம், விசுவாசியை ஏமாற்றலாம், புருஷனை ஏமாற்றலாம், மனைவியை ஏமாற்றலாம், மற்ற யாரை வேணாலும் ஏமாற்றலாம். எங்கேயாவது ஏமாத்துகிற குணங்கள் எனக்குள்ள இருந்தால் அதுதான் தந்திரம். அதுதான் தந்திரம். தந்திரமா பேசுறது, தந்திரமா பண்றது இருக்கா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, இருக்கும், இல்லாமலாம் போகாது. நான் சொல்றேன், சில இந்த தந்திரம் உள்ள ஆவி ஆடாது. தந்திரம் இல்லை, தந்திரம் உள்ள இருந்துச்சுன்னா அப்படியே அது. ஏன்னா அது ஏமாத்தம் இல்லை. வேலையில் ஏமாத்துறது, காசில் ஏமாத்துறது, விட்டா தெய்வத்தையும் ஏமாத்தினோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ம் 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 தந்திரம் இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், அந்த மனதை கெடுத்துரும். அந்த தந்திரம் மனதை கெடுத்துரும். மனசு அப்படியே மாத்திரும். பிசாசு பேசுறதும் தெய்வம் பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கு. ஆண்டவர் தொடாதன்றாரு, பிசாசு தொடுன்றான். தொட்டா செத்துருவேன்றான், இவன் சாக மாட்டேன்றான். சில தந்திர ஆவி உள்ள வந்துருச்சுங்க, மனசை கெடுத்துறாங்க. மனசை கெடுத்துரும். இந்த மனசு கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் டோட்டல் எல்லாம் ஸ்பாயில் தான், எல்லாம் போயிடும். அப்போ ஏமாத்துகிற குணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ளே வந்துடக்கூடாது. தந்திரமான குணங்கள் உள்ளே வந்துடக்கூடாது. ஆகையினால் தான் வசனம் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லும் போது 3வது வசனம், மனதும் இந்த மனசு கெடுக்கப்படக்கூடாது. மனசு முதல் கெட்டுரும். என் தந்திரத்துக்கு இப்படி ஒரு பேர் உண்டு. தந்திரமாக செய்கிற காரியங்கள், தந்திரமாக அது மனசை ஸ்பாயில் ஆக்குற காரியம், மனசை கெடுக்கிற காரியம், மனசை வஞ்சிக்கிற காரியம், மனசை ஆமாம் உள்ள ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. இங்கே ஒரு மனசு ஒரு மாதிரி மனசு தடுமாறுது. அவர் சொல்கிறாரு, அந்த 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 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆகிலும் தந்திரத்தினாலே இது இது இங்கே போதனை ஒன்று, நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்று. மனசு போதனை ஒன்று, போதனை ஒன்று. தப்பு தப்பா யாராவது சொல்கிறாங்களா? குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா? அதான் வஞ்சிக்கிற காரியம். உள்ளுக்குள்ளே ஏமாற்றுகிறாங்க. இந்த உள்ளுக்குள்ளே அந்த மனசை மாற்றுகிற காரியம். இப்போ மனசு மாறி போச்சுன்னா, ஆமாம், பைபிள் கூட சரியாக இருக்காது. நான் பண்ணுற பிரசங்கம் கூட சரியாக இருக்காது. நான் பண்ணுற பிரசங்க கூட பக்கத்தில் பிசாசு இருந்தான்னா, அடா இவன் என்னடா சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றோம். உள்ளே போகாது, வார்த்தைகள் உள்ளே போகாது. இந்த வார்த்தைகள் எடுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மனசு தந்திரம். இந்த தந்திரத்தின் ஆவி இப்போ என்னை விட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தந்திரத்தில் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலான தந்திரம், கொஞ்சம் டெக்னிக்கலாக தந்திரம். வெளிப்படுத்துகிற புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். தந்திரத்தில் இது கொஞ்சம் ஒரு விதம். ஒன்று தந்திரம், இது தந்திரம்ன்றது மனசு கெடுக்கிற காரியம், மனசு கெடுக்கிற காரியம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவன் சொல்லும்போது, மனசு கெடுக்கப்படுமோ என்று அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல மனதும் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டால், உள்ள மனசு கெடுக்கக்கூடிய காரியம். இப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்லும் போது, வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற
ம் ம் இது மோசம் போக்குகிற ஆவி. இதுக்கு உண்மையாகவே ஏமாற்றுக்காரன்னு சொல்லலாம். மோசம் போக்குறதுக்கும் ஏமாற்றுறதுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. இது வஞ்சிக்கிறது, இது தந்திரமானது. தந்திரம்னா மனசை ஏமாத்துறது, இது உண்மையாகவே ஏமாத்துறது. இந்த மோசம் போக்குற ஆவி, இந்த மோசம் போக்குற ஆவின்னு கேட்டிங்கன்னா இது நல்லா பப்ளிக்காகவே ஏமாற்றிடும். பப்ளிக்காகவே பச்சையாகவே உண்மையாகவே ஏமாற்றிடும். இதை கொடுத்து அதை மாற்றி ஏமாத்துகிற காரியங்கள். அதில் தான் வசம்போது 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆவது அதிகாரம் 33வது வசனம். 33வது வசனம். ஆகாத சம்பாஷணைகள். இது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தூரம் கூட ஏமாற்றிடும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் பணம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பையனை பச்சை ஏமாற்றிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீ படிச்சுவான், எப்படியோ அவனுடைய சர்டிஃபிகேட் அங்கே போயிடுச்சு. அவன் நெட்டில் வச்சுருந்தான் பொழுது போயிடுச்சு. போன உடனே அங்கேருந்து அவன் ஒரு மெயில் அனுப்பினான், உனக்கு வந்து நான் 1 கோடி தரேன். ஆமாம், நீ வந்து ஒரு ஃபேக்ட்ரி. அப்போ நான் சொல்கிற கதை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்து கதை இருக்கும். 15 வருஷம் கதை இருக்கும். அந்த 15 அப்போ என்ன சொல்கிறேன், நான் உனக்கு 1 கோடி தரேன். இந்த 1 கோடியை வந்து நீ என்ன பண்ணு, நீ அப்படியே அதை ஃபேக்ட்ரி ஒன்று வச்சு உங்கள் ஆட்களுக்கெல்லாம் வேலை கொடு. இது ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அவன் டக்குன்னு அப்படியே மெயிலில் அப்படியே அவன் போட்டுனே இருக்கிறான். இவனை மெயிலை பார்த்துன்னு இருக்கிறான். மெயிலை பார்த்துன்னு பாஸ்டர் வந்துடுச்சு, இருந்துச்சு, அமெரிக்காவிலேருந்து டெல்லி வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்ட்டான். டெல்லி நின்றுச்சு. டெல்லியில் எப்படி நின்றுச்சு? அது ஃபாரின் மணி வேறு, இந்தியா மணி வேறு. இப்போ ஃபாரின் மணியை வந்து இந்தியா மணியாக மாற்றணும் அப்படின்னு கேட்டால், இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும், 30 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ட்டான். 30 லட்ச ரூபா. இந்த 30 லட்ச ரூபா இருந்தால் தான் ஃபாரின் மணியை வந்து நம்ம மாற்ற முடியும், இல்லாட்டி மாற்ற முடியாது அப்படின்னு இவன் என்ன பண்ணிட்டான், அங்கே இங்கேருந்து அப்படி இப்படி வாங்கி எடுத்து கையில் கொடுத்துட்டான். சில காசுங்கள் அங்கங்கே வாங்கினான். யார் நகை போட்டுங்க எல்லா தாலியும் அறுத்துட்டான். எல்லா தாலியும் எடுத்து கொண்டு போய் கடையில் வச்சு எதுவுமே பைசா கொடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டான், 10 வாங்கினான், 15 வாங்கினான். சரி உனக்காக நான் 10 குறைக்கிறேன், 15 குறைக்கிறேன், அப்படி குறைக்கிறேன், இப்படி குறைக்கிறேன்ட்டு கடைசியாக பார்த்தா காட்டாங்குளத்தில் பாஸ்ட் ஒருத்தங்க அவனையும் ஏமாந்துட்டான் 2 லட்ச ரூபா கொடுத்து. இப்போ அதே கேஸு போன வாரத்தில் என்கிட்ட வந்துச்சு. அதே கேஸ், அதே ஸ்பாட்டு. ஒன்றும் இல்லை, 1 கோடி ரூபாய் நீங்கள் எங்கேயாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ, நான் இந்த தொழிலே ஒழுங்காக பண்ண போகிறேன், இதுவே என்னால் செய்ய முடியல, இந்த தொழில் வந்து செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு முடியாது. அவங்களுக்கு கையெழுத்து, பெரிய கையெழுத்து கொண்டு விட்டேன். லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் வந்துடும்டா அவனுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுடா, சாயங்காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு உட்காந்தான், தலையை பிடிச்சின்னு உட்காந்தான். 30 லட்ச ரூபாச்சு. நான் சொல்கிற கதை 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு இன்றைக்கு 30 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம். 15 வருஷத்துக்கு முன்னே 30 ரூபா கணக்கு போட்டு பாருங்கள். அவன் பைத்தியகாரம் ஆகாது தான் ஒரு வேலை. அங்கே இங்கேயும் போய் சரியாக சிக்கி மாட்டி தவிச்சு என்னவோ எப்படி, ஆனால் உயிரோட வாழ்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏமாற்றுகிற காரியம் அப்படியே பச்சையாக ஏமாற்றிடுவாங்க, அப்படியே ஏமாற்றுவாங்க. அப்படியே புருஷனை பச்சை ஏமாத்துறது, பிள்ளைங்களை பேரண்ட்ஸை பச்சை ஏமாத்துறது, இதுக்கு காசு கேட்டாங்க அதுக்கு காசு கேட்டாங்கன்னு பச்சை ஏமாத்துறது. அப்படியே அந்த வார்த்தையில் பேசி அப்படியே ஒன்றுமில்லாத ஏமாத்துகிற காரியம். இந்த ஏமாத்துகிறது நம்ம தந்திரம் சொல்லலாம், ஆனால் அது ஆவி. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் ஏமாத்துகிற ஆவி, அது காசோ அல்லது வார்த்தையோ அல்லது வேற விஷயங்களோ ஏமாற்றுகிறது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்துடுச்சுனாவே தேவனை சந்திக்க முடியாது. நீ என்னதான் குதிக்கலாம், தைய தப்பான்னு குதிக்கலாம், சந்திக்கவே முடியாது. ஒரு வார்த்தையை நீங்கள் அதை மறைச்சி பேசினா கூட சந்திக்க முடியாது. இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறத இல்லைன்னு சொல்லி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் 16வது வசனம் 14.
ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்ரீயானவளே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாள். இவன் இங்கே ஈஸியாக மாட்டிக்கிறது லேடிஸ் தான் மாட்டிக்குவாங்க. ஈஸியாக மாட்டுறது அவங்க தான், ஈஸியாக ஏமாத்துறதும் அவங்க தான், ஏமாறுறதும் அவங்க தான், ஏமாற்றுக்கிறதும் அவங்க தான். ஈஸியாக ஏமாந்துருவாங்க, ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அப்போ இங்கே இந்த வசனத்தின்படி அங்கே ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. ஏவாள் எதை சொன்னாலும் கேட்டுக்குவான். உன் புருஷன் அங்கே போகிறாருன்னா கேட்டுக்குவா, உன் புருஷன் இங்கே இருக்காருன்னா கேட்டுவான், உன் புருஷன் ரொம்ப நல்லவனாலும் கேட்டுக்குவான், உன் புருஷன் ரொம்ப கெட்டவனாலும் கேட்டுக்குவா. வஞ்சிக்கப்படாது இருங்கள், யாரையும் ஏமாத்தாது இருங்க, உள்ளதை உள்ளபடி பேசுங்க, இருக்கிறத இல்லபடி பேசுங்க. எடுக்கிறது ஃபோன் எடுக்கிறது மறைக்கிறது, எதுக்கு மறைக்கிற? என்ன கள்ளக்கடத்தலா போடுற? இந்த சைலண்டில் போடுற ஆளுங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. ஃபோனில் சாதாரண நேரத்தில் போட ஒன்றும் தப்பு இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் போட்டுக்கலாம். இந்த சும்மா நேரத்தில் இந்த சைலண்டில் ஃபோன் போடுவாங்க, அது பிடிக்க, அதை அவங்கக்கிட்ட டவுட்லேயே இருப்பேன் நான் எப்பவுமே. என்னவோ ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்துன்னு ஓடம் பாருங்களேன், அப்போ தெரிஞ்சுக்கணும் திருட்டு வேலை நடக்குது, ஏதோ திருட்டு வேலை நடக்குது. கதவெல்லாம் சாத்திக்கின்னு இருட்டில் உட்காந்து ஓடி மூளையில் உட்காருப்பாரு, அப்போ புரிஞ்சுக்கலாம் திருட்டு வேலை நடக்குது. யாருக்கும் தெரியாத இடத்துல ஓடி போய் ஒரு இடத்துல உட்காரப்பாரு, திருட்டு வேலை நடக்குது. வஞ்சிக்கப்படாது இருங்க. இது நம்ம நினைக்கலாம், ஆனால் இது ஸ்பிரிட்டு, இதுதான் உன் வாழ்க்கையை தேவனுக்கும் உனக்கும் பிரிவினை உண்டாக்கும். அவங்ககிட்ட பேசலையே, இவங்ககிட்ட பேசலையே, இல்லையே, தெரியாத. ஜாக்கிரதை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு, உன் செல்போனையும் பார்க்குறாரு, உன் வார்த்தையும் பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து ஏமாத்துகிற ஆவி. இந்த ஏமாத்துகிற ஆவியை குறித்து இன்னொரு இடத்துல கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு எரோமியா புஸ்தகத்தில் சொல்லும் போது அது வேறு விதத்தில் சொல்லுது. எரோமியா 29:8 29:8. எது இந்த மோசம் போக்குறதுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. உங்கள் தீர்க்கதரிசிகளும் குறிக்காரரும் இது 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 என்னது? இது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வசனம். அங்கே சொல்லுது, அவன் உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிக்காரரும். நான் குருவிக்காரன் தான் கேட்டு பார்க்கிறேன், குறிக்காரன் இப்போ தான் பாடுறேன் கேட்குறேன். குறிக்காரன், குறி சொல்கிறவன், சொப்பனம். இந்த சொப்பனத்தில் தான் அநேக குடும்பம் நாசமாக போச்சு. உன் குடும்பத்தை கட்டி நீ சொப்பனம் பாரு, இன்னொருத்தன் குடும்பத்தை நீயே சொப்பனம் பார்க்குற. இருக்கீங்களா? தொல்லைகளின் திரட்சினால் சொப்பனம் 2-3 விதத்தில் வரும். தெய்வம் கொடுக்கறது வேற, பிசாசு கொடுக்கறது வேற, மனுஷுடைய மூளையிலேருந்து வருகிற சொப்பனங்கள் வேற. ஒருத்தங்கிட்ட பேசினா மூளையில் தங்கிடுச்சுன்னா அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியும் சொப்பனத்தில் வரும். பிரியாணி சாப்பிட்றது, பிரியாணி ஆசையாக இருந்து சாப்பிட முடியலன்னா பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே வரும். நாய்க்கு பயந்து ஓடினா நாய் துரத்துறது போலவே வரும். தொல்லைகளின் திரட்சினாலே சொப்பனங்கள் பிறப்பிக்கும். இந்த சொப்பனத்தை வச்சு நீங்கள தான் அதை சொல்கிறாரு கரெக்டாக. இதுக்கெல்லாம் இரு, சொப்பனத்தில் கூட தோற்று போயிடக்கூடாது. சொப்பனத்தில் கூட யோசேப்பு சொப்பனம் கூட அவனுக்கு தப்பாகவே வரல. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, கெட்ட சொப்பனம் வருதுங்க. கெட்ட ஆளு கெட்ட சொப்பனம் காணுது. கெட்ட சொப்பனம் எப்படி வரும்? அதுல மோசம் போகாது, அதுல ஏமாந்துராத. அதான் சொல்றேன், அதுல மோசம் போயிடாத. அல்லேலூயா. இது ஆவி. என்றைக்காவது மணி கணக்கில் உட்கார்ந்து ஜெபம் பண்ற அந்த சொப்பனம் உனக்கு வந்துச்சா? என்னைக்காவது அப்படியே ஃப்ளையிங்கில் அப்படியே மேலே போய் பரலோகத்தில் தேவ தூதரோடு டூயட் பாடுற அந்த சொப்பனம் வந்துச்சா? இல்லையே. என் கூட பைக்கில் ஸ்பீடாக போகிற மாதிரில வந்துச்சு. அந்த பைக் ஆக்சிடெண்ட் ஆகும், கால் முறியும், ஹாஸ்பிட்டலில் சேர்க்க, நான் பைபிள் கொடுக்க, பைபிள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டு பிறகு கால் குணமாக
சர்ச்சில் வந்து நீ ரட்சிக்கப்பட. அல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், அது ஆவி. நம்பர் 3 வெளிப்படுத்தல் 12:10. 12:10. ம் 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 இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக சகோதரன் மேல் குற்றம் சாற்றுகிற இது ஒரு ஆவி. எப்ப பாரு குறை 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 குறை, எப்ப பாரு குடும்பத்தில் குறை குறை சொல்லிக்கினே இருக்கிறதா வாழ்க்கை. இது நினைக்கலாம், நீங்க என்னவோ நினைக்கலாம், இது ஆவி. இவங்களை பத்தி இவங்க ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது ஆவின்ற அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. போட்டு கொடுத்துட்டாங்க அது வேற விஷயம், அது ஆவி. நம்ம எத்தனை பேர் கிட்ட போட்டு கொடுத்தோம்? எத்தனை பேர் கிட்ட போட்டு கொடுத்தோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசினாவே அது ஆவிதான். இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றது ஆவிதான். நம்ம புருஷனை எவ்வளோ குறை சொல்லி இருக்கிறோம். மனைவியே குறை சொல்றதெல்லாம் கொஞ்சம் இல்லை, அவளை ரொம்ப ரேர். அவர்தான் வீட்டில் சோறு இல்லை, அது சோறு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அவன் இதே சொல்கிறேன், சாப்பிட்டேன். பொண்டாட்டி போட்டு கொடுக்கவே இல்லை. அவன் நினச்சா போட்டு கொடுத்துக்கலாம் பொண்டாட்டி. அவன் எங்கள் சோறா பொண்ணா சாப்பிட்றதுக்கு? அவள் எதாவது செஞ்சாலா சாப்பிட்றதுக்கு? ஒன்றுமே இல்லை, செய்யவே இல்லை. நான் சாப்பிடல, இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவன் சாப்பிட்டேன், அவன் சொல்லிட்டான் சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்டேன், ஏன் சாப்பிட்டேன், அதெல்லாம் தேவையில்லை, சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. அவன் மேலே ஃபால்ட்டே இல்லை. குறை சொல்லுகிற காரியம், ஏன்னா இந்த குறை சொல்கிற காரியம் இது எனக்குள்ளே, ரோமர் புஸ்தகத்தில் அது எனக்குள்ளே இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் 22வது அதிகாரத்தில் 1வது வசனம். அது 1வது வசனம் வாசிங்க. ம் 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 எவைகளோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, பர்ஃபெக்டா இருக்கிற சொல்ல முடியுமா? அப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டா நீ தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளியே. நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லிட்ட வச்சுக்கோ, நீ தான் ஃபர்ஸ்ட் குற்றவாளி. தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரே வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு, உனக்கு நன்மையா படும், உனக்கு சரியா இருக்கும். இன்னைக்கு வந்தா நான் லவ்னு டக்குன்னு போயிடுவேன். அப்படியே நீ எலியாவா டக்குன்னு போறதுக்கு? கண்ணு சுத்தமாகல, வாயு சுத்தமாகல, இருதயம் சுத்தமாகல, பேச்சு சுத்தமாகல. அவன் என்னென்னவோ சுத்தமாக வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு. இன்னும் மற்றவனை பற்றி பேசுகிறோம், இன்னும் மற்ற காரியங்க. என் குடும்பம் நாசமாக போயினுக்குது, ஆனால் இன்னொரு குடும்பத்தை உட்கார்ந்து நம்ம அது அப்படியே மெண்டு கொண்டு இருக்கிறோம், அசை போட்டு கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு கேவலமான விஷயம் அது. உன் குடும்பத்தை பற்றி நீ பேசுறது இல்லை. பேச்சு யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டாங்கன்னா மற்றவங்க குடும்பத்தை கிடைச்சி தான் பேசுறதாங்க. இதற்காக தான் நான் பாஸ்டிங் ப்ரேயரே எடுத்தேன். வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் 10 நிமிஷம் நடக்கும். 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த குடும்பம், இந்த குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம், எல்லாம் குடும்பத்தை குறித்து பேசும். ஓடு நீ போய், ஆமாம் எங்கேயோ பேசுங்க, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்த ஓடு. பாஸ்டிங் ப்ரேயரே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொருத்தர குறை சொல்றது ஒரு ஆவிங்க. உங்கள்கிட்ட அவனுக்கு குறை இருந்துச்சுன்னா அவனுக்காக ஜெபம் பண்ணு, அதை சரிப்படுத்தி இது பண்ணு. அந்த குறைய ஊரெல்லாம் போய் இந்த ஆள் இப்படிப்பட்ட, அந்த ஆள் இந்த மணி இவங்க இங்கே பண்ணிட்டாங்க, அது இங்கே பண்ணிட்டாங்க, அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன். ஏய் சாத்தானே, நீ சரியா இருக்கிறல்ல, போ, நீ சரியா இருக்கிறல்ல. மற்றவனை பற்றி ஏன் பேசுகிற? மற்றவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யாக்கோபுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். அவனை கேட்டானா கொஞ்சம் கூட சுத்தம் இல்லை, எல்லாத்துலேயும் ஃபால்ட்டு தான், எல்லாத்துலேயும் ஃபால்ட்டு தான். அவனை போய் அப்பா கிட்ட நிற்க வச்சு அப்பா சொன்னான், ஏமாத்திட்டாங்க, கண்ணு தெரியாதனே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப விடுவார். அங்கன்னு போய் அண்ணனை கூட்டு போயிட்டு அவன் சொல்லுவான், ஐயோ ஏமாத்துக்காரன், கொஞ்சமா ஏமாத்தல, அதிகமாக ஏமாத்திட்டான், மாமங்கிட்ட கொண்டு போனான், அவன் ஏமாத்தினான் சொல்லுவான். அவன் பேரை எத்தன். ஆனால் தெய்வத்துக்கிட்ட போய் நின்றா தெய்வம் சொல்வார், யாக்கோபிலே நான்
அச்சாரு பாருங்க ஒரு பாயிண்ட் அங்க. யாக்கோபில் அந்த வசனத்தை வாசிமா. ம் 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 என்னைக்க மன்னிச்சிட்டாரு போங்க. சும்மா அவனை பற்றி பேசி நீ சாபத்தை வாங்கிக்காத, நீ சாபத்தை வாங்கிக்காத. அவன் எப்பயோ ஒப்புரம் ஆகிட்டு இருப்பான். உட்கார்ந்தான் 7 மணி நேரம், 7 மணி நேரம் உட்கார்ந்தாங்க எல்லாம். உட்கார்ந்து ஆண்டவர் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டான். உட்கார்ந்தான், ஆண்டவரே பொழுது விடிய மாட்டேன் நான் விட மாட்டேன் அப்படி சொல்லி உட்கார்ந்தான். ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு, எல்லாத்தையும் மாத்திட்டாருங்க. நீ ஒன்னும் அவனை பத்தி குறை சொல்லுகிறல்ல, அவன் உட்கார்ந்தான்னா மாத்திடுவாரு. அந்த பழி ஊமலை தான் வரும். யாரை பத்தியும் பேசாத. சில பேர் பாஸ்டரை பத்தி கூட பேசிடுவாங்க. நான் தான் இரவும் பகலும் உனக்காக திறப்புல நிற்கிறேன், வேலையை அடைக்கிறேன், நன்மை தீமைக்கு நான் தான் ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா. மோசே 40 வருஷம் கழிஞ்சிட்டு பிறகு, 40 வருஷம் முடிச்சிட்டு பிறகு மோசே சப்ஜெக்டை அக்கா நோன்றா. எப்போ ஃபைல், அந்த ஃபைல் ஆண்டவரே ஃபைலை மூட்டாரு. இப்போ மறுபடியும் ஓப்பன் ஆகுது, ஃபைல் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. எத்தனை வருஷம் கழிச்சு? ஆண்டவர் மன்னிச்சு, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழிச்சு, ஊழியத்தை செஞ்சு தரிசனமாகி, ஆண்டவர் வரத்தெல்லாம் கொடுத்து கிருபெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்ட பிறகு ஃபைலை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறா. என்ன ஆகும்? என்ன ஆகும்? கை சுருங்கும், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை சுருங்கிடும். வாழ்க்கையை மட்டாக்கிடுவார் ஆண்டவர், குறையாக்கிடுவார். மற்றவங்களை பற்றி பேசாத, இது ஒரு ஆவி. மாமியாரை பற்றி பேசாத, கொடுத்த ஆமாம் உனக்கு மாமியாரை பற்றி பேசாத, மருமகளை பற்றி பேசாத, புருஷனை பற்றி பேசாத, தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு ஊர் ஊரா திரிச்சாத போட்டு சொல்லாத, விசுவாசிகளை குறித்து பேசாத. அது ஆவி. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சுங்க. யோசேப் தானியல் மேலே குறைய சொன்னவங்கள, தானியல் அந்த நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அங்கே தானியலை இவன் மேலே பயங்கரமான பழியை போட்டு சிங்க கப்பியில் போட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிச்சிட்டு பிறகு அந்த வசனம் சொல்லும்போது இப்படியா சொல்லுகிறது, தானியல் மேலே அந்த குற்றம் சுமத்தவங்களாம் இருந்தாங்க இல்லை, அவங்களுடைய நிலைமைகளை பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லும்போது, தானியல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் கீழே போறதுல பிச்சிடுச்சு சிங்கம். யாரு? தானியல் மேல குற்றம் சுமத்தினான் இல்ல? எத்தனை பேர் குற்றம் சுமத்தினாங்க? அந்த இடத்துல என்ன சொல்றது வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. குற்றம் சுமத்தினது யாரு? ஒரு மனுஷன். ஒரு சில மனுஷன் குற்றங்கள் சொன்னான். நானே இவரு இன்னும் 3 பேர், நாங்கள் 4 பேர் குற்றம் சுமத்தணும். ஆனால் தண்டிக்கப்பட்டவர்கள் யாரு? தண்டிக்கப்பட்டவங்க யாரு? அவங்க தான் வாசிங்கள. எப்படி? இதுல என்ன அர்த்தம்? நீ ஒரு வேளை யாரை பத்தியாவது குறை சொன்னா அது உன்னோட போகாது. இருக்கீங்களா? உன் சந்ததிகளை பாதிக்கும். அது மற்றவங்களை குறை சொல்லாத, மற்றவங்களை கை நீட்டாத. அது உன்னை மாத்திரம் பாதிக்காது, உன் சந்ததிகளை, உன் கூட இருக்கிற ஆட்களை, உன்னுடைய இணைகளை, துணைகளை அது பாதிக்கும். குறை 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 குறை. சபையை கூட குறை சொல்றாங்க. அவங்க சபை, இந்த சபை இப்படி, அந்த சபை அப்படி. சபையை குறை சொன்னா வீடு குறைய மாறிடும். இது தேவன் உலாவுகிற சபை. சபையை பத்தி யாராவது குறையா பேசினா வீட்டில் குறை இருக்கும். எழுதி வை, நடக்கும். இது சத்தியமாய் நடக்கும். கர்த்தர் பார்த்துக்கணும், சும்மாலாம் இருக்க மாட்டாரு. எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்த்துன்னு பாரு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா.
இன்னையோடு அந்த குறை சொல்கிற ஆவி நம்மளை விட்டு போயிடணும். நம்ம இன்னையோடு அந்த குறை சொல்கிற ஆவி, இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள், அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள்னு சொன்னினா இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ. 8:24, தானியேல் 6:24 ஞாபகம் வச்சுக்கோ. இது உன்னை மாத்திரம் பாதிக்காது, உன் பிள்ளைகளையும் சேர்ந்து பாதிக்கும். எழுதி வை. எங்கேயாவது யாராவது பார்த்து இவங்க அப்படிப்பட்ட ஆள், அவங்க அப்படிப்பட்ட ஆள், இவங்க இப்படிப்பட்ட ஆள், ஐயோ அவனா பேசாத எப்போ வானா பயங்கரமான, இனி என்னத்தை சொன்னாலும் அது உன் ஃபேமிலியை பாதிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நம்பர் 5, 4 5 யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு முடிக்கலாம். ம் 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 ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ம் ம் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். இது ஒரு ஆவி. என்னது அது? தந்திரம். அது தந்திரமாய் செயல்படும். ரெண்டாவது ஏமாற்றம். அது சரியாக ஏமாற்றிடும். மூன்றாவது கையை நீட்டிடும், குறை சொல்லிடும். நாலாவது பொய்யை பேசிடும். நம்ம பொய்யெல்லாம் அசால்ட்டாக அப்படியே டங்கில் இருக்கும், அப்படியே டப்புன்னு அடிக்கும் பொய். பயங்கரமான ஸ்பிரிட் இது பயங்கரமான ஸ்பிரிட். இது எப்படிலாம் இந்த ஸ்பிரிட்டு அது அழிச்சிடும். அந்த ஸ்பிரிட்டு ஒன்றும் இல்லாத முடிச்சிடும். கிரேக்கா தீவார் யாராம்? ஓயா பொய்யாராம். பொய் 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 பொய், வாயை திறந்தா பொய். அப்பா, கர்த்தர் இந்த வாயில் ஒரு வார்த்தையை கூட சரியாக வைக்க மாட்டார், ஆசீர்வாதமாக வைக்க மாட்டார். உன் வாய் கடைசி வரைக்கும் சாபமாக தான் இருக்கும். உன் வாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்காது. பொய் நாவு, சொல்லுங்க, பொய் நாவு கர்த்தருக்கு விரோதம். ஆனாலும் நான் பொய் பேசுவேன். கர்த்தர் உன்னை தூரம் தள்ளி வச்சிருவாரு. இந்த ஆவி கிட்டே போக மாட்டார். என் தெய்வம் சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ள தெய்வம், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அசால்ட்டா அடிச்சுட்டு போயின்னு இருப்பாங்க, அசால்ட்டா அடிச்சுட்டு போயின்னு இருப்போம். அந்த பொய்யை அப்படியே உண்மையாக பேசி, சிலது அழுது பேசும், சிலது ஆக்டிங் கொடுத்து பேசும். பொய் பொய் தான். பொய் என்றைக்கும் உண்மையாகாது. தேவன் பிடிச்ச தராசில் மாட்டிக்குவேன். நீ எது பொய் எது உண்மைன்றது தேவனுக்கு தெரிஞ்சிடும். எது மாயமானம் எது உண்மைன்றது கர்த்தருக்கு தெரிஞ்சிடும். தூக்கி பிடிச்சாருன்னா மாட்டிக்குவேன். அபிஷேகம் பெற்ற அனனியா பொய்ய பேசி விழுது செட்டான். அபிஷேகம் பெற்றவன். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற வாயில கூட பொய் அசால்ட்டா வருது. இந்த பலிபீடம்லாம் ஐயோ அப்பா, ஆகலாம் ஆன மட்டும் இந்த பலிபீடத்தை தொடாதேன்னுவேன் நான். இந்த பலிபீடத்தை தொடாதேன்றதுக்கு காரணமே அதுதான். நாங்களாம் பரிசுத்தவான்கள், பெரிய பரிசுத்தவான் இல்லை. நான் உட்காந்து அங்கே யாக்கோபு உட்கார்றத போல் நான் உட்காந்து தான் வரேன், வேறு வழியெல்லாம் இல்லை. யாக்கோபு உட்கார்றது போல் உட்காந்துட்டு ஏசப்பா ஏசப்பா வேறு வழி இல்லை ஏசப்பா, நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் கதி. கண்ணை கழுவுங்க, வாயை கழுவுங்க, இருதயத்தை கழுவுங்க, ரத்தத்தை கழுவுங்க, ஆமாம் ரத்த நாணலை கழுவுங்க, எல்லாத்தையும் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்கார நிற்கிறோம், வேறு வழி இல்லாமல். ஜாக்கிரதை. பொய் நாவி, அது பொய் நாவி உள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது அபிஷேகம் இருக்கிறவன் அபிஷேகம் இல்லாதவன் எல்லாத்தையும் அது ஸ்பாயில் ஆக்கிடும், எல்லாத்தையும் கெடுத்துடும், ஒன்றுமில்லாத ஆக்கிடும். 2 நாளாக புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது ஆவின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இது நம்ம நினைக்கலாம் இது நமக்கு திறமை, இது நமக்கு இது டேலண்ட் அப்படி சொல்லி நினைக்கலாம். இது 2 நாளாக புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனம். ம் 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 1வது வசனம் முடிச்சிட்டிங்களா? சரி.
கரெக்ட். 21. அப்பொழுது அது நான் போய் எல்லார் வாயிலும் எப்படி பொய்யின் ஆவி. நீங்க சொல்லலாம் பொய் சாதாரணமாக நினைக்கலாம். பொய்ய ஏதோ பேசிட்டோம், இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். தாம்பத்தில் இருப்போம், நாங்கள் கூடவஞ்சேரி வந்துட்டேன், அது ஒரு பொய் ஆகிடும். அது கெட்ட பொய், நல்ல பொய், பரிசுத்தமான பொய், அந்த பொய் இந்த பொய். பாஸ்ட்டுக்கு நான் பயந்து அப்படி சொல்லிட்டேன். ஏங்க சர்ச்சுக்கு வரல, ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், ஏதோ டப்புன்னு ஒன்று அடிச்சு விட்டுறோம். இது என்னது? இது பேரு, இந்த வசனத்தின்படி அது பேர் என்னது? பொய்யின் ஆவி. அப்போ ஆவி உள்ள இருக்கு. இந்த பொய் இருக்கிறவங்க ஆட ஆரம்பிச்சிட்டானா எப்படி இருக்கும்? பொழிந்து இடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமைன்னா பொய் இருக்கிறவன் ஆடுறான், அது சுத்துறான். பொய் இருக்கிறவன்லாம் எப்படி இருக்கும்? சபையா ஆடும். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, பொய் இருக்கிறது. இப்போ இந்த ஆவி ஆட ஆரம்பிச்சிச்சு, இந்த ஆவி ஆட ஆரம்பிச்சிச்சு. பொய் ஆவி இப்போ ஆடுது, கோல் சொல்கிற ஆவி ஆடுது. இப்போ எப்படி இருக்கும்? ஏமாத்துக்கிற ஆவி ஆடுது. இப்போ இது ஆடல, இது 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 உள்ள அப்படியே ஸ்டப்பனா நிற்குது. நின்று நம்ம அதை ஆட்டுது, நம்ம குடும்பத்தை ஆட்டுது, நம்ம பொருளாதாரத்தை ஆட்டுது, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆட்டுது. கத்திடத்துல நெருங்க முடியல, நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம சுத்தமாக முடியல. அது ஆடுது, ஆடின்னு தான் இருக்கு, உள்ளம் வெளியே ஆடல. அல்லேலூயா. இது ஆவி. நம்பர் 5, யோவான் 8:44. மறுபடியும் யோவான் 8:44. ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகர். இது எதை குறிக்கிறது? மனுஷ கொலைபாதகர். இது யோவான் எழுதின புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 3:15, 1 யோவான் 3:15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இது எதை குறிக்கிறது அப்படி சொல்லி நமக்கு நல்லா தெரியும். வாசிங்க பார்க்கலாம். சகோதரனை பகைக்கிற எவனும், பகை ஜென்ம பகை, கொஞ்ச நாளாக பகை, நேற்று இன்னைக்கு பகை இருக்கா? பகை எங்கடா இருக்கா? பகைன்றது என்ன தெரியுமா? பகைன்றது என்ன? உன் மூஞ்சும் பார்க்காத அவன் மூஞ்சும் நீ பார்க்காம, உன் மூஞ்சும் அவன் பார்க்காம இருந்தால் அதுவே பகை தான். அதுவே பகை தான். உன்னுடைய நல்ல கெட்ட காரியத்துக்கு அவனை அழைக்காமல் இருந்து அவனுடைய நல்ல கெட்ட காரியத்துக்கு நீ போக, அதுவும் பகை தான். ஒரு வீட்டில் 2 சமையல், பகை. புருஷன் உன் கையில் சாப்பிடல, ரோட்டில் போய் சாப்பிட்றாங்கன்னா அதுவும் பகை தான். ஹலோ. மனுஷ கொலை அது உள்ள இருக்கு, அது ஒன்றும் போல. அது ஜென்ம சுபாவம், பகை. பேசாது, மூஞ்ச பார்க்காது, மூஞ்ச பார்த்தா எரிச்சலாக இருக்கும், மூஞ்ச பார்த்தா அப்படியே உள்ள முகநாடி வேறுபடும், முகநாடியெல்லாம் அப்படி மாதிரி ஆகும். இருக்கா? இருந்தால் க்ளீன் பண்ணுங்க. இவ்வளோ வசனம் சொல்கிறதுக்கு காரணமே நான் கேட்டால் க்ளீன் ஆகினே வரணும், உள்ள சுத்தமாகினே வரணும். உள்ள எங்கேயாவது இருக்கா பாருங்க, பகை எங்கன்னா இருக்கா பாருங்க, நமக்குள்ள விரோதங்கள் எதனா இருக்கா பாருங்க, நமக்குள்ள இவன்லாம் நித்திய ஜீவன் போகவே முடியாது, இவனெல்லாம் நித்திய ஜீவன்லாம் அடைவதற்கு சான்ஸே இல்லை, வழியே இல்லை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 15 சகோதரனை எவனோ நித்திய ஜீவன் நினைத்திராது. அவனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கவே இருக்காது. அவனுக்குள்ள நீ என்னதான் பைபிளை கழிச்சு குடிக்கலாம், கரைச்சி பைபிளை குடிச்சலாம், கிழிச்சு மெண்டு முழுங்கிடலாம் கழுத மாதிரி. நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்காது. பகை அது ஒரு ஆவி. எத்தனை சொன்னேன்? 5. 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். நான் முடிக்கிறேன், வாசிங்க. இன்னும் ஒரு 2, இன்னும் 1 தான், வாசிங்க. 1 பேதுரு 5:8.
சுற்றி திரிகிறது. அது பாயிண்ட். அந்த பிசாசு எப்படி இருப்பா, அவனுடைய குணம் அடுத்த குணம் என்னன்னு கேட்டால் சுற்றி திரிகிறது. அப்படியே ரவுண்டிங்லே. நான் இதெல்லாம் அது கிறிஸ்தவனு கூட வந்துடுச்சு இப்போல்லாம். இதெல்லாம் கிறிஸ்தவன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போன வாரத்தில் இன்னைக்கு மோகன் பாஸ்டர் இன்னைக்கு என்கிட்ட சொன்னார், போன வாரம் ஒரு ஏதோ ஒரு குரூப் ஒரு எத்தனையோ பேர் வந்து சர்ச்சுக்கு வரல. ஏன்டா எதுக்குப்பா சர்ச்சுக்கு வரல அப்படின்னா, அவங்க எங்கே போனாங்களாம்? வேளாங்கண்ணி போனாங்களாம் சாமி கும்பிட்றதுக்கா. சாமி கும்பிட்டு வேளாங்கண்ணி போனாங்க. ஏங்க தேங்காவே நமக்கு தேங்காய் மட்டை தாங்க அங்கே கிடக்குது. தேங்காவே இங்கே தானே இருக்குது. உள்ளே இருக்கிற தேங்காய் இங்கே இருக்குது, மட்டை அங்கே இருக்குல்ல. மட்டையை வச்சு என்ன பண்ண போகிற? ரைட்டு இருக்கு. எங்கே பொக்கிஷமே நம்மளுக்கு அது வெறும் ஓட வச்சு அங்கே என்ன பண்ண போகிற? ஓட்ட அது என்ன சக்தி? அதுக்குன்னு என்ன சக்தி இருக்குது? அந்த ஊரில் இந்தம்மா, இந்த ஊரில் அந்தம்மா, அந்த ஊரில் அந்தம்மா, வேற ஒன்றும் இல்லை. அந்தம்மா என்ன பண்ண முடியும்? அந்த அம்மாவுக்கு என்ன பவர் இருக்குது செய்கிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு பவர் இருந்தால் தான் பூம்பான்னு சொல்லி திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசத்தை மாற முடியுமே. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்தம்மா போயிடுச்சு. அந்தம்மா ரத்தம் சிந்தல, அந்தம்மா நமக்காக பாடுபடலை, அந்தம்மா நமக்காக எந்த காரியத்தையும் செய்யல. செய்ததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே தான் நான் குணமானேன். கிறிஸ்தவனுக்கு கூட இப்போ அங்கே போகிற பழக்கம் ஆயிடுச்சு. டூர் நம்மளுக்குள்ள ஒரு கொஞ்சம் வெளியே ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி நினைச்சாவே சுற்றணும், ஃப்ரீயாக இருக்கணும், எங்கேயாவது டூர் போகணும், எங்கேயாவது இன்றைக்கி நல்ல பிக்னிக் போகணும், எங்கேயா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே 1 மணி நேரம் உட்கார முடியல. பற்றியா ஒன்றால் 1 மணி நேரம் உட்கார முடியல பார்த்தீங்களா? ஆனால் சுற்றணும், ரவுண்ட் அடிக்கணும், அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், பீச்சுக்கு போகணும், இன்றைக்கு அந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாவே அதன் பேர் ஆவி. யோபு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபை கேட்குறாரு ஆண்டவர், எங்கிருந்து வருகிறாய்? 7வது வசனத்தில், 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், எங்கிருந்து வருகிறாய்? யோபு அதுக்கு அந்த பிசாசு அதுக்கு பதில் சொல்லுகிறான், சுற்றி வருகிறேன். யாரையும் விடாது. இந்த தெரு, அந்த தெரு, இந்த தெரு, அப்படியே கடை தெரு, அப்படியே ரவுண்டிங்கு, அப்படியே மார்க்கெட் பக்கம் ஒரு ரவுண்டு, அப்படியே வந்து அப்படியே சுற்றி இந்த வீடு, அந்த வீடு, அங்கே இங்கே எல்லாரையும் பார்த்து சுற்றினா சும்மாவா சுற்றுவேன்? நீ உன் கண்ணு கெட்டு போவோம், மனசு கெட்டு போவோம். அங்கே ஏதாவது ஒரு பிசாசு பாஷனா அது ஒரு 4 வார்த்தை சொல்லும், அது காது கெட்டு போயிடும், அது மண்டியில் போட்டு குழப்பின்னு இருப்ப. ஆவி, இந்த ஆவிகளெல்லாம் இருந்துச்சுன்னா, இன்னொரு வசனத்துக்கு சொல்லிடுறேன் இல்லை, கடைசி 7வது வசனம் சொல்லணும் இல்லை, யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அடுத்து எங்கேயாவது யாராவது பொருள், அவன் திருடன், அவன் சில நேரங்களில் திருடுவான். உங்கள் செல்ஃபோனில் யாரையாவது திருடி வச்சுருக்கீங்களா பாருங்கள். தனியாக பேர் போட்டு வச்சுருப்பீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இதே இருக்காது, ஆனால் மறைச்சிடுவீங்க. அதை போட்டு எல்லாமே அந்த அந்த புக்கில் இருக்கும். ஒருத்தர் பேர் மாத்திரம் உள்ளே போய் பாஸ்வேர்டு போட்டால் தான் அவர் பேரே வரும். அவங்க வாட்ஸ்அப்பை மாத்திரம் உள்ள அப்படியே மூடி எடுத்து உள்ள எங்கேயோ வச்சிருப்பீங்க. அவங்க போட்டோஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. திருடன் அது திருட்டுத்தனமான. யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனமா, என்னம்மா? அவன் திருடன் ஆனபடினால்
என்ன மைக்கு ஆஃப் ஆயிடுச்சா? ம் 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 அவன் கூடவே இருந்து திருடிட்டான். ஏசப்பா கூடவே இருந்து. மனசு திருடுவான், சில நேரங்களில் ஆராதனையை திருடுவான், சில நேரத்தில் காணிக்கையை திருடுவான், சில நேரங்களில் ஜெபத்தை திருடுவான். தூக்கம் ஜெபத்தை திருடிடும், ஊர் சுற்றுற காரியம் ஆராதனைக்கு திருடிடும், சபைக்கு சரியான நேரத்தில் போக முடியாது, சபை கட்டாயிடும், எதையோ சொல்லிட்டு சபை ஆராதனை அப்படியே பச்சையாக விட்டுட்டு எங்கேயோ. இது ஆவி உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு உன் வீட்டுக்குள்ளே நிற்குது, வீட்டுக்குள்ளே நிற்குதுங்க. சில நேரங்களில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் சொல்லி அப்படியே ஆராதனை விட்டுட்டு பச்சை அப்படியே கைட்டி விட்டுட்டு போயிடுறோம் பாருங்க. வீட்டுக்குள்ள நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதங்கள் என் மனசெல்லாம் அங்கதான் அடிச்சு, அங்கதான் அடிச்சு, இது மனசு மாத்திரம் தான் அங்கே அடிச்சு, ஆனால் திருடிட்டே நீ தான். இந்த ஆவி உடையவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த ஆவிகளை எல்லாம் மகதேனாள் மரியாளிடத்தில் துரத்தினபடினாலே அவள் முதலாவது தரிசனம் அவளிடத்தில் உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நான் சொன்ன காரியத்தை மறுபடியும் நான் ரீமைண்ட் பண்ணுறேன். அப்படி நம்ம முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த ஆவிகள் எனக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா, எல்லா வாய்களை நல்லா திறந்து நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆவிகளை எல்லாம் திறத்துங்க. ஒரு ஆவியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இன்னும் ஏகப்பட்ட ஆவிகள் இருக்குது, நான் அதை பற்றி பேசலை. முக்கியமாக சில ஆவிகளை மாற்றி தான் பேசினேன் உங்கள் கையிலேருந்து. இப்போ நம்ம அப்பாட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த ஆவிகள் எல்லாம் என்னை விட்டு வெள்ளக்கட்டும், ஒரு ஆவியும் எங்களுக்கு கூட செயல்படக்கூடாது. அந்த ஒரு ஆவி என்னிடத்துல இருந்தால் கர்த்தர் இடத்துல வரமாட்டார், அவள்தான். அவனிடத்துல ஒரு ஆவி வந்தது, அவனை விட்டு ஆண்டவர் விலகி போயிட்டார். அதுதான் வசனம். அவனை விட்டு ஆண்டவர் விலகிட்டாரு. இன்றைக்கு எனக்குள்ள என்ன ஆவி உள்ள வருது பாருங்க, என்ன இருக்கு பாருங்க. அந்த ஆவி இருந்தா தெய்வம் உங்ககிட்ட வாசம் செய்ய முடியாது. சிம்சோன் இடத்துல ஒரு ஆவி இருந்தது, தெய்வம் விலகிட்டாரு. அபிஷேகம் பெற்ற சவுல், அவனிடத்துல ஒரு காரியம் இருந்தது, ஆண்டவர் விலகிட்டாரு. அப்படியே கூட இருந்து குடும்பம் நடத்த மாட்டாரு. உனக்குள்ள என்ன இருக்கு பாருங்க. தந்திரமா செயல் பண்றியா? தந்திரமா இருந்து சில விஷயங்களை தந்திரத்தோடு பேசி தந்திரத்தோடு செயல்பட்டு மனசு கெடுக்கிறியா? பிசாசு தந்திரமா இருந்து மனசு கெடுத்துட்டான், தந்திரமா இருந்து மனசு கெடுத்துட்டான். தோட்டத்துக்குள்ளவே உலாவி வந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு ஆலோசனை கொடுத்துனே இருந்தான். அவன் ஆலோசனை கொடுக்க 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 கொடுக்க, தந்திரமான ஒரு ஆலோசனை கொடுக்க கொடுக்க குடும்பம் உடைய ஆரம்பிச்சிச்சு. தந்திரமா பேசுறீங்களா? குடும்பத்து மேல கரிசனை இருக்கிற மாதிரி பேசுவாங்க, குடும்பத்தை இணைக்கிற மாதிரி பேசுவாங்க, குடும்பத்துக்கு நன்மை, உனக்கு நன்மை உண்டாகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் தந்திரமான மனதை கெடுக்கிற காரியம் அதுதான் தந்திரம். அது மனசு எங்க கெடுக்கப்பட்டது பாருங்க. அது ஒரு ஆவி. அவன் ஏமாற்றுவான். மோசம் போகாத இருங்க, ஏமாற்றுவான். இந்த ஏமாற்று காரியங்கள் எனக்குள்ள வந்துடக்கூடாது. ஏமாற்றுகிற சிந்தை எனக்குள்ள வந்துடக்கூடாது. நீ யாரை ஏமாத்தினாலும் ஏமாற்றுதல் தான். அது வார்த்தையா இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், மற்ற விஷயங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆராதனையை கூட ஏமாத்திடலாம். நீ தெய்வத்தை ஏமாத்துற காரியம் அது. அந்த ஏமாற்றுகிற அந்த குணம், அந்த பேச்சில் ஏமாற்றுகிற குணம், அந்த வஞ்சிக்கப்படாத இருங்க, அந்த ஏமாத்துகிற அந்த தந்திரமான குணம், அது ஒரு ஆவி. குற்றம் சாட்டுகிறது ஒரு ஆவி. யாரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆளை குறித்து நம்ம ஏன் பேசணும்? பேசாத.
அது உன் குடும்பத்துக்கு பெரிய இழப்பா மாறிடும். பேசாத, வேண்டாம். பேசுவதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. 2 பேர் சந்திச்சா பேசலாம், தெய்வீகத்தை பற்றி பேசலாம், யாராவது ரட்சிப்புக்கு உண்டாவோடி பேசலாம், யாருக்காவது நன்மை செய்யும்படியாக பேசலாம். மற்ற குடும்பத்தை எடுத்து வெளியே விட்டுறாத. அது உன் குடும்பம் இன்னும் வெளியே போகும், இன்னும் அசிங்கமாக உன் குடும்பம் ஆகும். மற்ற உன் குடும்பத்தை பற்றி நீ பேச பேச உன் குடும்பம் இன்னமும் அது அது அசிங்கமான காரியத்துக்குள்ளே போகுமே தவிர அது நல்ல காரியத்துக்கு வராது. நான் தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு மாற்றிக்கொள். குற்றம் சாட்டாத, பொய் பேசாத. பொய் அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்த பொய், அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல அந்த பகுதியில் கூட கர்த்தர் வரமாட்டார். அது அருவருப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொய் வார்த்தை, பொய் நாவு தெய்வத்துக்கு அருவருப்பான காரியமா? ஏதோ ரோட்டில் போகும்போது வெறுங்காலை மிரிச்சிக்கிற கதை, அல்லது சேர் எடுத்து மேலே போட்டு இருக்கிற கதை, அதை கழட்டி போட்டதான் சரியா ஆகும். அருவருப்பாக இருக்கும் போது அதை தொட மாட்டோம். முகம் சுளிக்கப்படும், கண்ணு மூடப்படும், முகம் திருப்பப்படும். அருவருப்பு. நீ பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், இல்லை மற்ற விஷயங்களை செய்யலாம். ஆனால் பொய் வார்த்தை உன்னிடத்துல காணப்பட்டால் கர்த்தர் உன் வாசப்படியில், உன் வீட்டில், உனக்குள்ள நிச்சயமா இருக்க மாட்டார். உறுதியாய் சொல்லுகிறேன், இருக்க மாட்டார். உன்னை நீ சரிப்படுத்திக்க. கர்த்தர் உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார், உன்னிடத்துல வர ஆயத்தமா இருக்கிறார். மனுஷன் கொலை பாதகனா இருக்காத. யாரையும் பகைச்சு, யாரு மேலேயும் விரோதத்தை உண்டாக்கி அது மனுஷன் கொலை பாதகனா இருக்காத. அது ஒரு ஆவி, சுற்றி திரிகிற ஆவி. இன்றைக்கும் நாம் அப்படியே எவ்வளோ காரியங்கள் நமக்கு இருக்கும் போது நம்ம உலகத்தின் ஆசையும், உலகத்தின் காரியத்தையும், உலகத்தின் மயக்கத்திலையும் சுற்றி திரிந்து அது ஒரு ஆவியாய் இருந்து அது தெய்வத்துக்கும் நமக்கும் பிளவை உண்டாக்குகிறதான சக்தியாய் செயல்பட விடாதீங்க. திருடக்கூடிய காரியங்கள் அது பிசாசின் காரியங்கள். எவனை விழுங்கலாமோ அது மாத்திரமல்ல, ஆமா, திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேறொன்றுக்கும் வருவதில்லை. தெய்வத்துக்குரிய காரியத்தை திருடாதீங்க. தேவனுக்குரிய காரியத்தை கொடுங்க. ஆராதனையை திருடாதீங்க. தேவ வசனங்கள், வார்த்தைகள் மிக முக்கியமானது. வேற யாரையும் போய் சந்திக்காத அந்த நேரத்தில். அது உனக்கு சாபமா தான் இருக்கும். ஆராதனையை திருடனா உனக்கு சாபம் தான் வரும். தெய்வத்துக்குரிய காரியத்தை அவன் திருடனபடினாலே அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஆவிகள். இந்த ஆவிகள் துரத்தப்படணும். கொஞ்ச நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நேர் முழங்கால எல்லாம் பிள்ளைங்களாம் நேராக நில்லுங்க. எல்லாம் நேராக கண்ணை மூடி நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆவிகள் ஒருவேளை நம்மகிட்ட காணப்படலாம், இல்லை என்று சொல்லாத. நான் ஊழியக்காரன், எனக்கு தெரியும். 25 வருஷமா அந்த ஊழியத்தை செய்கிறேன். பல தரப்பட்ட ஆவிகளை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை இல்லை. என்கிட்ட இந்த ஆவி இல்லை, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லாத. அப்படி சொன்னா முதல் குற்றவாளியே நீதான். அப்பாடி சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்கப்பா, என் மேல இரக்கமா இருங்கப்பா. எனக்குள்ள காணப்படுகிற எந்த ஆவிகளா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த நேரத்தில் வெளியே போகணும். நல்லா வாய்களை திறக்கலாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்குள்ள கர்த்தாவே கடந்து வருவீராக. எனக்குள்ள ஆவிகள் துரத்தப்படட்டும் அப்பா. எனக்குள்ள கர்த்தர் பிரியப்படாத ஆவிகள் கர்த்தாவே, எனக்குள்ள காணப்படுகிற பிசாசின் ஆவிகள், பழைய தந்திரங்கள் கர்த்தாவே, ஏமாற்று குணங்கள், கொலை பாதகம் கர்த்தாவே, கோல் சொல்லுகிற காரியங்கள் கர்த்தாவே, எனக்குள்ள அப்பா சகோதரனை பகைக்கிற காரியங்கள் மாறுவதாக. பகை தெய்வத்துக்கு உனக்கு மனுஷங்கிட்ட நீ பகையான தெய்வம் உன் மேல பகையா ஆகும். எத்தனையோ தாய் தகப்பன் மேல பகை. அந்த தாய் தகப்பன் எத்தனையோ நேரம் பிள்ளைங்களை குறித்து வயிறு எறிகிறாங்க.
உன்னை குறித்து பெருமையா பேசணுமே தவிர, உன்னை குறித்து மேன்மையா பேசணுமே தவிர, உன்னை குறித்து தாழ்மையா ஒரு நாளும் உன் தாய் தகப்ப பேசக்கூடாது. உன் பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரும். இன்னைக்கு அதெல்லாம் மாத்திடு. முதலாவது தாய் தகப்பனை கனம் பண்ணு, போய் கனம் பண்ணு. ஊழியக்காரனை கனம் பண்ணு, பகைக்காத, கனம் பண்ணு. ஆமா, மனுஷன் கொலை பாதகனா இருக்காத. கராலா ஷந்தால ரபனா, பொய் நாவி வெளியே போகட்டும். சொல்லுங்க, அப்பா பொய் என்ன அறியாமலே நான் பொய் பேசுறேன், அதுக்கு அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இல்லாததை இருக்கிறத குறித்து இல்லாததை இருக்கிறத வச்சோம், அல்லது இருக்கிறத இல்லாததை வச்சோம் நம்ம அப்படியே பேசி பேசி போசி அது பழக்கமா மாறி போச்சு. கர்த்தருக்கும் உனக்கு ரொம்ப தூரமா, நான் சொல்றேன், ரொம்ப தூரம். நீ கை வச்சு எடுக்கிற, நீ எட்டி பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிற அந்த ஆவியில பிசாசு உன்னை மடக்கி பிடிச்சிட்டான். உன்னை நீ வெளியே வருவது ரொம்ப அரிதான காரியம். இன்னைக்கு அப்பா கிட்ட ஒப்புக்கொடு. கராலா ஷந்தாலா ரபானா, பொய்ய பேசி பேசி தொழில போய், படிப்புல போய், சிறு பிரயாணத்துல போய், ஆமா அப்பா அம்மா கிட்ட போய், புருஷன் கிட்ட போய், மனைவி கிட்ட போய், அந்த ஆவி உனக்குள்ள செயல்படு. எல்லாம் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் மத்தியில ஓ ரிகரலா ஷந்தலரமா எங்கள் மத்தியில பிரசன்னமாவீராக, எங்கள் மத்தியில எழுந்தருளுவீராக, எங்கள் மத்தியில உலாவி வருவீராக. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். ஓ ரிகரலா ஷந்தலரவனா, ரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, முன்னரத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழியும் 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 பொழியும். ஒரு வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா ஆவிகள் வெளியே போகட்டும். எல்லா ஆவிகள் எங்களை சுற்றி எங்களை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தாவே உம்மை நாங்கள் தரிசிக்க, உம்மை நாங்கள் கர்த்தாவே எங்களை நீங்க தரிசிக்க, எங்களோடு இருக்க, எங்களுக்குள்ளிருந்து அந்த ஆவிகள் அப்பா இன்றைக்கு வெளியே போகணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குள்ள எவ்வளோ ஆவிகள் இருந்தோம், இந்த சில ஆவிகள் எங்களுக்குள்ள அப்பா தகப்பனை தங்கி தரித்திருக்கிறபடினாலே ஆவியானவர் எங்களை விட்டு விலகி இருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்கள் பக்கத்துல வாங்க, எங்களோடு வாங்க, எங்களோடு இருந்து அந்த ஆவிகள் எல்லாம் விரட்டி
கர்த்தாவே இன்றைக்கு எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி அந்த கட்டுகளை எல்லாம் அறுத்து எங்களை குணமாக்கும். ரத்தத்தினாலே எங்களை மூடி மறை. பிள்ளைங்க மேல காணப்படுகிற எல்லா வியாதிகள், எல்லா அசுத்தத்தின் கிரிய அந்தகார சக்திகள், எல்லா வஞ்சிக்கிற ஏமாத்துகிற ஆவிகள், எல்லாம் பொய் சொல்லுகிற ஆவிகள், மனுஷர் கொலை பாதகம், அப்பா கர்த்தாவே எல்லாரையும் வஞ்சிக்கிற கர்த்தாவே அந்த ஆவிகள் எல்லாம் இப்போதே வெளியே போக. கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள். விசேஷமாய் கர்த்தாவே என்னைக்காக ஜெபிக்கிறேன். அபிஷேகம் பண்ண ஆசீர்வதி ரத்தமாய் மாற்று. தேய்க்கும் போது கர்த்தாவே, புசிக்குள்ள கர்த்தாவே, படுக்கும் போது தெளிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான விடுதலை தான். காயப்பட்ட கரங்களை மூடி மறைத்து பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தி பூரண சமாதானத்துக்குள்ளாக நடக்கும். விசேஷமாய் கர்த்தாவே நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளை பொறுப்பெடுத்து நடத்தும். அந்த ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் தேவன் உதவி செய்யும். இந்த ஆராதனைகளை ஆண்டவர் எங்களிடத்துல பேசும்படியாக எங்களிடத்துல வரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். காயப்பட்ட கருத்தை தாழ்த்துகிற ஒப்புக்கொள்ளும் மனாரும் மகிமைப்படும். பெரிய சமாதான பிள்ளைகளை அனுப்பும். ஆவியானவர் பிரசனம் இருளை வெளிச்சமாக்குற பிரசனமாக இருக்கிறது. மனாரும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை சேர்ந்து சொல்லலாம். ஆமென். என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலத்தை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு இருப்பான், ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு சொல்லுங்கள்.